ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் பாகம் 4 அத்வைதம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 662 ஆரம்பிக்கிறது. மனம் ஆத்மாவிடம் வசப்படுவது எப்படி? ஆத்மா மனசுக்கு அப்பாற்பட்டது, மனசோடு சம்பந்தப்படாமல் வெறுமே தானாக இருந்து கொண்டிருப்பது என்று சொல்லிவிட்டு மனசை இழுத்து அடக்கி ஆத்மாவிடம் வசப்படுத்து என்றும் சொன்னால் என்ன அர்த்தம்? மனோதீதமான நிஷ்கிரியமான காரியம் செய்யாதான ஆத்மா மனசை எப்படி தன் வசத்தில் வைத்துக்கொள்ளும்? சரி, மனசுக்கு ஆத்மா அப்பாற்பட்டதுதான், அதற்கு காரியமும் இல்லைதான். ஆனாலும் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாத மாயையால் இதே ஆத்மாதான் மனசுக்கும் ஆதாரமாய் நிற்கிறது. அது இல்லாவிட்டால் மனசால் ஒரு காரியமும் பண்ண முடியாது என்றும் பார்த்தோம் அல்லவா? இப்படி மாயையால் ஆத்மாதான் மனசு என்ற ஒன்றை அவிழ்த்துவிட்டு அது வெளியிலே ஓடிக்கொண்டிருப்பதற்கு சக்தி தருகிறது என்றால், அவிழ்த்து விட்டதை தனக்குள்ளே எப்படியோ இழுத்து கரைத்து கொண்டு விடும் என்பதையும் ஏற்க வேண்டியது தானே. மாயை என்பது என்ன? அதுதான் ஈஸ்வர சக்தி, அம்பாள் என்று அதைத்தான் சொல்வது. உயிரும் அறிவும் உணர்வுமாக உள்ள ஆத்ம சைன்யத்தை மாயைதான் சூரிய வெளிச்சத்தை ஒரு கண்ணாடி பிரதிபிம்பிக்கிறது போல பண்ணி இந்த சின்ன பிரதிபலிப்பின் பிரகாசத்திலே ஜீவனின் அந்தக்கரணம், உயிர், உணர்ச்சி, அறிவு எல்லாவற்றையும் பெரும்படியாக செய்வது. அல்லது இன்னொரு தினுசாகவும் சொல்வார்கள், எங்கேயும் நிறைந்திருக்கும்படியான ஆகாசத்தில், அதாவது வெட்ட வெளியில் ஒரு குடம் இருக்கிறது என்றால் அந்த குடத்துக்குள்ளேயும் அந்த வெட்டவெளி இருக்கத்தான் இருக்கிறது. எங்கும் பரவியுள்ளதை மகாகாசம் என்றும் குடத்துக்குள்ளே இருப்பதை கடாகாசம் என்றும் சொல்வார்கள். இம்மாதிரியே மகாகாசம் போலுள்ள அகண்ட ஆத்ம சைன்யத்தை மாயை என்பது கடாகாசம் போல கண்டமாக்கி ஜீவ சைத்தன்யமாக பண்ணுகிறது. இப்படி பண்ணும் மாயாசக்தி இதை நீக்கவும் கூடும் தானே. தான் குறுக்கே வந்து பிரதிபலிக்காமல் விலகி ஜீவன் அப்படியே ஆத்ம சைத்தன்ய ஜோதிஷாக இருக்கும்படி அது விடக்கூடும் தானே. கடரூபத்துக்குள்ளே அகண்டத்தை கண்டமாக்கிய அந்த ரூபத்தை அழிவித்து ஜீவனே ஆத்மாகாசமாகவே ஆகவும் கூடும் தானே. மனசை அடக்கி ஆத்மா கிட்டே வசப்படுத்து என்றவுடன் ஆத்மாவிலே மனசு எப்படி சம்பந்தப்படும் என்று கேட்கிறவர்கள் இன்னொன்றும் யோசித்து பார்க்கணும். மனசை அடக்கு, மனசை இழு என்றெல்லாம் சொல்வது மட்டும் எப்படி சாத்தியம் என்று யோசித்து பார்க்கணும். அக்ஞான திசையில் உள்ள ஜீவனுக்குத்தான் இந்த உபதேசம் எல்லாம். ஞானமடைந்து விட்டவனுக்கு உபதேசம் எதற்கு? அக்ஞான திசையில் உள்ள ஜீவத்தன்மைக்கே மனஸ்தான் காரணம். மனசுக்கு மேற்பட்டதாக அக்ஞான ஜீவனிடம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது மனசை இழு, அடக்கு என்றால் எதை கொண்டு ஜீவன் இதை பண்ண முடியும்? அவனிடம் உள்ள சர்வமுமே மனஸ்தான் என்றிருக்க அதை வேறு எதனால் அவன் உள்ளே இழுக்கவோ அடக்கவோ முடியும்? மனஸ்தான் அவனுக்காக எல்லாம் பண்ணுவதும் அவனையே ஆட்டி படைத்து எல்லாம் செய்ய பண்ணுவதும். அப்படி இருக்க அதை அடக்குவது, இழுப்பது என்பதாக என்னென்னவோ பண்ணுவது என்றால் எப்படி எது பண்ணும்? மனசே தன்னை இழுத்து கொள்ளுமா, அடக்கி கொள்ளுமா? அடங்காமல் ஓடுவதுதானே அதன் இயற்கையே. ஈஸ்வர கிருபையால் இதெல்லாம் மகாசக்தனான ஈஸ்வரன் என்பவனின் கிருபை இங்கெல்லாம் தான் மகாசக்தனான ஈஸ்வரன் என்பவனின் கிருபை வருகிறது. மாயையால் இந்த ஜீவனையும் லோகத்தையும் தோற்றுவித்தவன் அவன்தான். அந்த மாயா சிருஷ்டிகளில் ஒன்றேயான மனசு தான் ஒன்றிலே இழுபடணும், அடங்கணும் என்று ஆசைப்பட வேண்டுமானால் முடியுமே தவிர தன்னைத்தானே அப்படி பண்ணிக்கொள்ள முடியாது. அதன் சுபாவமே சஞ்சலம் என்றிருக்க அது எப்படி தானே அடங்க முடியும்? சஞ்சலம் ஹி மனஹ கிருஷ்ண என்று அர்ஜுனன் சொன்னபோது, ஆமாம், சம்சயமே இல்லாமல் அது சஞ்சலமானதாகவும் அடக்க முடியாதாகவும் தான் இருக்கிறது என்று பகவானும் ஒப்புக்கொள்கிறாரே. அசம்சயம் மகாபோகோ மனோ துர்நிகிரகம் சலம். ஆகையால் உடனேயே அவர் அபியாசத்தாலும் வைராக்கியத்தாலும் நாளாவட்டத்தில் அதை அடக்கலாம் என்று சொன்ன போதிலும் இந்த அபியாசத்தை பண்ணும்படியாகவும் அந்த மனஸ் ஜீவனை விட்டால் தானே முடியும். சஞ்சல சுபாவமுள்ள அது அப்படி விடுமா? அதே மாதிரி வைராக்கியத்தை இவன் பழக்கிக் கொள்வதற்கும் ஆஷாமயமான அது அனுமதிக்குமா? இதற்கெல்லாம் ஒரே பதில்தான் ஈஸ்வர கிருபை. ஐயோ பாவம், இந்த சஞ்சல மனசை கொண்டும் ஜீவன் இப்படிப்பட்ட சாதனையில் இறங்கி இருக்கிறானே என்று ஈஸ்வரன் தான் இறங்கி இவனுடைய மனசை அடங்க பண்ணி உள்ளே இழுபட வைத்து அபியாச வைராக்கியங்களில் ஜீவன் தீவிரமாகும்படி அருள் செய்வது. ஜீவன் மாதிரி இல்லாமல் ஈஸ்வரன் மனசுக்கு மேற்பட்ட சக்தி.
அதனாலேயே அவனுடைய கிருபையில்தான் மனசு அடங்க முடியும். அது தன்னைத்தானே அடக்கிக் கொள்ளவில்லை. ஈஸ்வரன் தான் மாயை காப்பாற்ற தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்திலே ஜீவ மனசை வசப்படுத்தி வைக்கிறான். ஆத்மஸ்வரூபத்திலேயே ஜீவ மனசை வசப்படுத்தி வைக்கிறான். பிரயாசை பிரயத்தனம்தான் ஜீவன் செய்யக்கூடியது. அதற்கு மேலே மாயா நாடகத்தை பண்ணினவன்தான் சித்தியை அருள வேண்டியவன். ஆனபடியால் ஒயாமல் வேலை பண்ணிக்கொண்டேயுள்ள மனஸ் எப்படி வேலையே பண்ணாததும் தனக்கு அப்பாற்பட்டதாயும் இருக்கிற ஆத்மாவிலே கரைந்து போக முடியும் என்று தர்க்கரீதியில் கேட்பதில் அர்த்தமில்லை. அதைத்தானே மாயை இதுவாக்கி இருக்கிறது. இதே மாதிரி திரும்ப இது அதுவாக ஆகவும் இடம் கொடுத்து தான் விலகிப் போய்விடுகிறது. மனசால் ஆத்மாவை பிடிக்க முடியாது. ஆனால் நமக்கு தெரிந்தது நம்மை சதா சர்வகாலமும் இறுக்கி பிடித்து வைத்துக் கொண்டிருப்பது இந்த மனசுதான். அதனால் இதை வைத்துக்கொண்டுதான் நாம் பிரயாசை பிரயத்தனம் சாதனை செய்தாக வேண்டும். மனசினால் முடியக்கூடியது உபத்திரவம் பிடித்த தன்னை எப்படியாவது தொலைத்து தலைமொழிவிட்டு உபத்திரமே இல்லாத ஆத்மாவாக ஆகிவிட வேண்டும் என்று நினைப்பதுதான். தன்னால் முடிந்த இந்த நினைப்பை அது விடாமல் வைராக்கியத்தோடு அபியசித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் கிருபை என்று ஒன்று இருக்கிறதோ இல்லையோ, அது பாக்கி வேலை பார்த்து கொண்டு விடும். மனசை இல்லாமல் பண்ணி ஆத்ம சாட்சா்காரத்தை அது அனுகிரகம் செய்துவிடும். இதைத்தான் பகவான் தத் பிரசாதாத்து பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்தியசி சாஸ்வதம், ஈஸ்வர கிருபையால் உயர்ந்த சாஸ்வதமான சாந்த நிலையை அடைவாய் என்று சொன்னார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.